பெரியாரை இந்த மண்ணில் கொச்சைப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு துணிச்சல் வந்திருக்கிறது என்று சொன்னால் சனாதனத்தின் கை ஓங்கிவிட்டது என்று பொருள். அதை நாம் வேடிக்கை பார்க்க முடியாது. இவ்வளவு பேர் நாம் இருக்கும்போதே இது நடக்கிறது என்று சொன்னால் நாமெல்லாம் காணாமல் போன பிறகு அல்லது மறைந்து போன பிறகு தமிழ்நாட்டின் நிலை என்ன ஆகும் என்கிற கவலை இருக்கிறது, அச்சம் இருக்கிறது. திமுகவை விமர்சிக்கட்டும், அது திமுக பதில் சொல்லும். திராவிடர் கழகத்தை கூட விமர்சிக்கட்டும், திராவிடர் கழகம் அதை எதிர்கொள்ளும். கருத்தியல் அடிப்படையிலே திராவிட அரசியலை கூட விமர்சிக்கலாம், அதுவும் தவறில்லை. அதற்கும் கருத்தியல் அடிப்படையிலே நாம் விடை சொல்லலாம். ஆனால் தனிநபர் விமர்சனம் என்கிற பெயரால் அவதூறு பரப்புவதை நாம் எப்படி அமைதியாக வேடிக்கை பார்க்க முடியும்? நெஞ்சு பதறுகிறது. பெரியார் எத்தகைய ஈகத்தை செய்தார், அது எத்தகைய தாக்கத்தை தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு ஈழ விடுதலை போராட்டமும் ஒரு சாட்சி. ஈழ விடுதலை களத்தில் இருக்கிற அத்தனை போராளிகளும் பெரிதும் மதிக்கிற ஒரு மாமனிதர் தந்தை பெரியார். பெரியார் அவர்களை பற்றி அல்லது திராவிட இயக்கங்களை பற்றி விடுதலை புலிகளின் தலைவர்கள் யாரும் ஒரு சிறிய விமர்சனத்தை கூட வைத்ததாக எந்த சான்றும் இல்லை. ஒரு மணி நேரம் அவரும் நாடும் தனியே பேசக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. தமிழ்நாட்டு அரசியலை விரிவாக பேசினார். ஒரு வார்த்தை கூட திமுகவை பற்றியோ அல்லது திராவிடர் கழகத்தை பற்றியோ அல்லது பெரியாரை பற்றியோ அவர் குறைத்து பேசவில்லை. நான் கூட கேட்டேன், திராவிட இயக்கங்களை பிரபாகரன் அவர்களே விமர்சித்தார் என்பதை போன்ற ஒரு கருத்து இப்போது உருவாக்கப்படுகிறது. பெரியாரை விமர்சித்தார் என்று சொல்லுவதை சகிக்க முடியவில்லை. பெரியாரை பிரபாகரன் அவர்களுக்கு எதிராக நிறுத்துவது, பிரபாகரன் அவர்களை பெரியாருக்கு எதிராக நிறுத்துவது மிகவும் ஆபத்தான ஒரு அரசியல்.